வைத்தியர் அர்ச்சுனா மீது தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு உத்தரவு. போலீசாரின் கவனயீனத்தால் மாணவர் ஒருவருக்கு நேர்ந்த துயரம். நாட்டை பாதுகாக்கும் வரையில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் பசில். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 3வது நாளாக முன்னெடுப்பு. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் அகழ்வு, போலீசார் சுற்றி வளைப்பு. அரசின் பணத்தில் அரைவாசியை ஏப்பமிடும் ஸ்ரீலங்கா படை, வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் போராட்டத்தில் குதிக்கவிருக்கும் அரசு துறையினர். புலம்பெயர் நாடுகளில் பரபரப்பு, ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக பிரித்தானிய புதிய பிரதமர் எழுதிய கடிதம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பு வைத்தியர் அர்ச்சுனா மீது தாக்குதல் நடாத்தியவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என வடமாகாண சுகாதார பணிப்பாளர் VPSD பத்ரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் சுகாதார பணிப்பாளரிடம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் சிலர் புதிதாக பதவியேற்ற பொறுப்பு வைத்தியர் அர்ச்சுனா மீது தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதற்கு நடவடிக்கை எடுத்தீர்களா என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளித்த பணிப்பாளர் வைத்தியர் மீது தாக்குதல் நடாத்தியவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். இதன்போது குறுக்கீடு செய்த ஊடகவியலாளர் வைத்தியர் மீது தாக்குதல் நடாத்தியவர்களை இடைநிறுத்தும் ஏற்பாடுகள் ஏதேனும் இடம்பெற்றதா என கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதில் கூறாமல் மத்தியிலிருந்து விசாரணை குழு குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை நாவிமன பிரதேசத்தில் போலீசாரின் கவனயீனத்தால் ஊனமுற்ற மாணவர் ஒருவரின் சிகிச்சைக்கு அவரது பெற்றோர்கள் உதவி கேட்டுள்ளனர். 1.5 வருடங்களுக்கு முன்னர் குறித்த மாணவன் போலீசார் தவறாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் தலையில் பலத்த காயமடைந்து முற்றாக ஊனமுற்றுள்ளார். இதனால் தற்போது ஹரிஸ் கன்சகவின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை மீட்க உதவி கேட்டுள்ளனர். பிறவியிலேயே ஊனமில்லாத ஹரிஸ் கன்சகவுக்கு நேர்ந்த விபத்தால் இன்று பேசக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கராப்பட்டிய போதனா வைத்தியசாலை வைத்தியர்களின் கடின பிரயத்தனத்தால் ஹன்சக இன்று இவ்வாறு வாழ்ந்து வருகின்றார் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளூர் வைத்தியர் ஒருவர் அவருக்கு மேலும் சிகிச்சை அளிக்க விருப்பம் தெரிவித்தாலும் அதற்கு ஹன்சகவை அழைத்துச் செல்ல பெற்றோரால் முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. கூலி வேலை செய்யும் தந்தைக்கு 5 பேர் கொண்ட குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை குணப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளதாக கூறப்படுகின்றது. இதுவரை செய்த சிகிச்சையால் படுக்கையில் இருந்த ஹன்சக தற்போது எழுந்து உட்காரும் நிலைக்கு வந்துள்ளார் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர் கிராம விகாரை ஊர்வலத்தில் காவடி ஆடுவதற்காக மயில் தொகை தேடச் சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. நாட்டு மக்களை பாதுகாக்கும் வரையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் 27 ஆண்டுகால அரசியல் பயணத்தை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளர் கட்சியை விட்டு வெளியேறிய போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நாட்டை மீட்கக்கூடிய ஆற்றல் ரணிலுக்கு இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச, கோடபாய ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் தம்மிக்க பெரேரா ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் நாள் அகழ்வு பணியானது மீண்டும் இடம்பெற்றுள்ளது. குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன், தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ, வைத்தியர் சுபுன், கிராம சேவையாளர், தடயவியல் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர். அந்த பகுதியில் கொக்குளாய் முல்லைத்தீவு பிரதான வீதியில் காப்பட் இடப்பட்ட பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக விசேட ஸ்கேன் பரிசோதனையில் தெரிய வந்திருந்தது. இதன்போது புதிதாக தகர கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டு மேலதிக மண்கள் வெளியேற்றப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற துணியொன்று எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டு நாளைய தினம் திங்கட்கிழமை 4வது நாள் அகழ்வு பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் மணல் அகழ்விற்கு அனுமதிக்கப்படாத இடத்தில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் 4 டிப்பர்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாருக்கு நேற்று 5/7/2024 அன்று கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணலேற்றி பயணித்த 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனை மூலம் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தடய பொருட்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி 10 கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் மத்திய அரசாங்கத்தின் ஏனைய அனைத்து ஊழியர்களின் சம்பளத்திற்காக செலவிடப்பட்ட தொகையை விட காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகளுக்கு சம்பளத்திற்காக செலவிடப்பட்டுள்ள தொகை அதிகம் என இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கொரல கொழும்பு ஊடகம்